Hi viewers, welcome back to Esther channel. நான் நிறைய ஷார்ட்ஸ் தான் போடுவேன், வீடியோ அதிகமாக நான் போட்டதில்லை. இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நாளாக தான் நான் வீடியோ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திங்ஸ்லாம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். வேறு எந்த மேக்கப் கிட்ஸும் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த மேக்கப் கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வேறு எந்த சைடு எஃபெக்டும் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற இந்த மேக்கப் கிட்ஸில் இந்த பஞ்சாராஸில் இது முல்தானி மெட்டி. இது வந்து 100% நேச்சுரல் தான். இது யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. நான் பஞ்சாராஸ் முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பழங்காலத்தில் அரசிகள் முதற்கொண்டு எல்லாரும் யூஸ் பண்ண பவுட்ரு தான். இது எப்படி செய்கிறாங்கன்னா, இது நார்மலாக உள்ள ஒரு ஸ்டோன் தான். அந்த ஸ்டோனில் வர துகள் தான் பவுடராக செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை அப்ளை பண்ணோன்னா நம்ம ஃபேஸு பிரைட்டாக இருக்கும். இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணோன்னா, ஜஸ்ட் நம்ம நார்மல் வாட்டரில் இதை இந்த பவுடரோடு சேர்த்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர், இந்த குலாபரி இந்த ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, இதையும் வச்சு அப்ளை ஃபேஸில் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரா மில்க்கு மிக்ஸ் பண்ணி தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சளும் போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நம்ம ஃபேஸில் ஜஸ்ட் ஒரு 5 minutes or 10 minutes அப்ளை பண்ணோன்னா 1 week இது அப்ளை பண்ணிட்டு வந்தால் நம்ம ஃபேஸில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த பஞ்சாராஸ் முல்தானி மெட்டி எந்தவித சைடு எஃபெக்டும் கிடையாது. இது வந்து 100% நேச்சுரல் தான் இது. அடுத்தது, இது அப்ளை பண்ணிட்ட பிறகு நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற ஒரே ஒரு க்ரீம் என்னென்னா பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி. எல்லோரும் என்னென்னமோ சொல்லுவாங்க, நிறையா இது இருக்குது, ஃபேஸ் க்ரீம் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி. இதை போட்டால் நல்லா பிரைட் ஆவீங்க, கலராகவும் ஆவீங்க. எப்பேற்பட்ட கருப்பாக இருக்கிறவங்க கூட இதை போட்டால் நல்ல பால் கலரில் ஒயிட் ஆகிடுவீங்க. அதனால் இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பெரிய பாக்ஸ் தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. 10 ரூபி பாண்ட்ஸ் ஒயிட் க்ரீம் வாங்கி போட்டாலே இது நல்லாயிருக்கும். அடுத்தது, நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரே பவுடர் கோகுல் சாண்டல். இந்த பவுட்ரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதனுடைய ஃப்ராக்ரன்ஸும் நல்லாயிருக்கும். சாதாரணமாக ஒரு காயம் வந்தால் கூட இந்த பவுட்ரு அது மேலே வச்சா சீக்கிரமாக காயம் வந்து குணமாகிடும். பேர்பட்ட ஒரு மெடிசினல் பவுடருன்னு கூட இதை சொல்லலாம். எனக்கு பிடிச்ச பவுட்ரு. ஒரு சில பேர் ஃப்ராக்ரன்ஸு சென்ட்டெல்லாம் போட்டுட்டு போகிறீங்கள, அந்த சென்ட்டெல்லாம் நம்மளுடைய பாடிக்கு வந்து சரியில்லை. ஆனால் இந்த பவுட்ரு நீங்கள் காலையில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு வந்தாலும் ஃபுல் நைட் வரைக்கும் இதனுடைய ஸ்மெல் வந்து நம்ம பாடியில் இருக்கும். எனக்கு பிடிச்ச ரொம்ப அற்புதமான பவுட்ரு தான் இந்த கோகுல் சாண்டல். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நல்ல பவுட்ரு இது. இப்போ வந்து நான் ஜஸ்ட் இதை நியூவாக வந்த கோகுல் சாண்டல் இதையும் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஃப்ராக்ரண்ட்டு தான். இதனுடைய ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இது வந்து நான் ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நெக்கில் தான் மட்டும் இதை அப்ளை பண்ணுவேன். ஆனால் எப்பயுமே ஃபேஸில் அப்ளை பண்ணுற ஒரே பவுடர் வந்து கோகுல் சாண்டல். ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, கோகுல் சாண்டல் பூசினா ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் டார்க்காக இருந்தாலும் பிரைட் ஆகிற ஒரே ஃபேஸ் பவுடர் அது கோகுல் சாண்டல். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது, எனக்கு பிடிச்ச நெயில் பாலிஷ் கலர் இந்த ப்ரௌன் கலர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே இந்த ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஜஸ்ட் வெறும் 9 ரூபீஸ் தான். தாம்பரத்தில் உள்ள ஜெயச்சந்திரனில் இது நான் வாங்கினேன். இதே வேறு ஷாப்லலாம் வாங்கினா 25, 15 அப்படி சொல்லுவாங்க. ஜெயச்சந்திரனில் வாங்கினேன் ஜஸ்ட் 9 ரூபீஸ் ஒன்லி. நல்லாயிருக்கு, கலரும் நல்லாயிருக்கு, பிரைட்டாக இருக்குது. என்னுடைய ஃபிங்கரில் போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்தது, நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது இந்த ஐடெக்ஸு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கண்ணுக்கு போடுறதுனால நிறைய யூஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த ஐடெக்ஸ் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து இந்த
ஐ ஐப்ரோ பென்சில் இதுவும் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மேக்கப் கிட்ஸ் என்னன்ட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.